அம்மா அம்மா நீதானே என்ன பெத்த? என்ன பெத்தவளா இருந்தா படத்துல விச வச்சு ஏமா கொல்ல பார்த்த. நாங்க உனக்கு கனவுல கூட துரோகம் நினைச்சது இல்லையே. எங்களுக்கு ஏமா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுன? நான் பண்ணல என்னடா தப்பு இருக்கு? என்னைக்காவது ஒரு நாள் அம்மான்னு ஆசையா பேசிருப்பியா? இல்ல அம்மான்னு பாசமா நடந்திருப்பியா? நீ இப்படி பண்ணனால நான் இப்படி பண்ணேன். இதுல என்ன தப்பு? பெத்தவ மாதிரி ஒரு நாளாவது நடந்திருக்கியா? பெத்து போட்டைய தவிர ஒரு நாளாவது தொட்டு தூக்கிருக்கியா? இல்ல தொட்டில போட்டுதான் தாளாட்டி இருக்கியா? இல்ல ஒருவேளை சோறுதான் ஊட்டி இருக்கியா? இதெல்லாம் எதுவுமே செய்யாம எதுக்குமா என்ன பெத்த? பெத்தவங்கடா பிள்ளைங்களை வாழ வச்சு பார்க்கணுமா? என்ன வாழ வச்சு பார்க்கணும். அந்த தாய் மேல பழிய போட்டு ஒன்னா இருந்த குடும்பத்தை இப்படி துண்டாக்கிட்டியாமா? மலடியா பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் புருஷனுக்கு ஒரு வாரிசு வேணும்னு இருந்த சொத்து சொகத்தை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு நீ பெத்த புள்ளைய தான் பெத்த புள்ளைய நினைச்சு ஒரு இயற்பு கூட கிடைக்காம வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நான் ஆசைப்பட்டவளை எனக்கு கட்டி வச்சு நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நகையை வித்து தாலியை வித்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு யாருமே இல்லாத அனாதை மாதிரி நிக்கிறாளே அந்த மகராசி அவதான் அம்மா. அம்மா உன்னைய பெத்தவன்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குமா? தாலியை கொடுத்து காசு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்ச அந்த தாயை என் பிரியா நம்பல. அவ உன்னதாம மலை மாறி நம்பி இருந்தா. அவளுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியம்மா. அம்மா நானும் என் பொண்டாட்டிதான் பிரச்சனைனா எங்களை கையாலேயே கொன்றுமா கொன்று. இப்படி எல்லாம் பேசுற இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் ஆடோக்காரியா பிடிவாதக்காரியா நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலம் வாழ்ந்துட்டு இருந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்காக எல்லாத்தையுமே என் அக்கா இழந்தா. நான் புரிஞ்சுக்கலையேடா. என் அக்கா காலையும் என் மாமா காலையும் அவளை முழுக்க கிடந்தாலும் என் பாவம் தீராதுடா. இங்க பாரு கார்த்தி, இப்பவே நீ போய் உன் அம்மாவே அப்பா வீடு கூட்டிட்டு வா. சரியா? கோயிலுக்கு போயிருக்கா. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஐயோ அந்த கொலகார பாக்கிட்ட வேற பிரியா விட்டுட்டே. என் மறுமொழி என்ன பண்ணுவான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடவுளே. செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கிறான. இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்க எதுக்கு வந்த? எப்ப நீங்க வந்தது மட்டும் எங்க அத்தைக்கு தெரிஞ்சது உன்னை வெட்டி போட்டுருவாங்க. ஒழுங்கா இங்க இருந்து போ. அடி போடி பைத்தியக்காரி, உன்னைக்கு அனுப்பி வச்சுதே உங்க மாமியாதாடி. எதுக்காக என் மாமியா மேல வீணா பழி போடுற? தென்றலா அடிக்கிற காட்டு என் இருக்கத்தை கொஞ்சம் ஆத்திக்கும். துரியோதன வீட்டுக்கு சைனி வந்த மாதிரி நீ எந்த இடத்துக்கு நீ வந்திருக்கிற தெரியுமா?
இங்க பாரு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி தேடி வந்து என்ன பம்பு எடுத்துட்டு இருக்க? தாலியை கழட்டிட்டு வீசிடுவா, நாம சந்தோஷமா இருக்கலாம். கார்த்திகோட நீ வாழ முடியாது. ஏய், கல்யாணமான பொண்ணுகிட்ட வந்து இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? துணிஞ்சவனுக்கு வெக்கம் இல்ல, அழுதவனுக்கு துக்கம் இல்ல. தூக்கு மேடை பஞ்சினத்துதான். நீ இனிமே என் கூட வாழணும். ஏய், தங்க செத்துறதுக்காக தலையில தூக்கி வச்சுக்க முடியுமா? மாமன் மகறதுக்காக மறு கல்யாணம் படிக்க முடியுமா? உன்னை எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சவன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏகன நீ கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க, அங்கன நீ சந்தோஷமா இருந்த. உன் சந்தோஷத்துக்கு அடிச்சான சால்மணி ஒன்னா இருந்த குடும்பத்தை எப்படி உடைச்சிருந்தான்னு பாத்தியா? என்னடி அப்படி பாக்குற? கமலா கொண்டு வந்த வாழைப்பழத்துல விஷத்தை வச்சோடே நான் தாண்டி. ஒரு பாவம் அறியாதல கொலைக்காரி பட்டோம், அதுக்கு காரணமும் நான் தாண்டி. ஏண்டா ஏண்டா நீ செஞ்ச தப்புக்கு ஒரு பாவம் மரியாதை எங்க அத்தைய போய் தப்பா நடிச்சுட்டே. டேய், இனிமே அவங்க மூச்சில நான் எப்படி நான் குளிப்பேன்? அவங்க கூட நாங்க எப்படி சேர்ந்து வாழுவோம்? ஏன் அப்படி செஞ்ச? ஐயோ, என்ன மாதிரி ஒருத்தர உன்ன மாதிரி ஒருத்தி எந்த ஜென்மத்திலையும் வாழக்கூடாது. பாரு, என் உசுரே போனாலும் இந்த தாலி மட்டும் தாலி மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். ஆறு ஜெயாவா? என்ன ஜெயா அதுக்குள்ள கட்சி மாறினா? மகள மருமகள பாயாஸ்கோப்ல காட்டுறா. பழசெல்லாம் மறந்துட்டியா? இங்க பாரு, நான் எதையும் மறக்கல. என் மருமகளை விட்டு நான் இத்தனை நாளா மிருகமா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நான் மனுஷியா மாறிட்டேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் மருமகளை மட்டும் விட்டு. உள்ளத்துல உறவு, உதட்டுல உறவு, உள்ளத்துல பகைன்னு பேசுறியா? வீட்டுக்கானாலும் ஊருக்கு ஆக மாட்டான். ஒரு நாள் என்கிட்ட படுக்க சொல்லு, எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுறேன். அடச்சி வாய் போடு. மரியாதையா மருமகளை விட்டு, இல்ல உசுரோட நீ வீடு போய் சேர மாட்டேன். இலக்கணம் பேசி இருக்கிறீங்க எடுத்துட்டு போவாத. அவ கிடக்குறா, நீ வா. மரியாதையா போயிடு. உனக்கு என்ன வேணும்? நான் தானே வேணும். என்ன எடுத்துக்கோ, ஆளை விட்டு. அத்தை, இந்த நிலைமையில நான் எப்படி இவனால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. நீ போ. போட்டல
கோயிலனா சாமி என்ன படுத்தமா காரியத்தை முடிச்சுமான் இருக்கணும். வாஜயா இங்க பாரு, நீ உயிரோட வச்சுக்கோ, என் மகனை வாழ விட மாட்டேன். அவங்க 2 பேரும் நல்லா வாழணும், அதுக்கு நீ சாகணும். என்ன கொண்டு நீ மட்டும் வாழன்னு பாக்குறியா? நீ சாமி